guys, இது உங்க எரர். ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை ரீபூட் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கான ட்ரெய்லர் டீசர் ட்ரெய்லர் தான் இப்போ விட்டுருக்காங்க. கொஞ்சம் ஆரர், நிறைய ரத்த கலர் இந்த படத்தில் கலந்துருக்கோம். இந்தமாரி படத்தை பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் சீரீஸ். ஆனால் நான் அவ்வளோ இந்த படத்தை பார்த்தது இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் பயம். சரி வாங்க ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் ஒரு டேட்டோ ஷாப்பில் முருகனுக்கு அழகு குத்துற மாதிரி ஒரு பொண்ணு நாக்கிலே பேர்சிங் பண்ணுது. பேர்சிங் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு கீழே சொல்கிறான், என் அப்பா போயிட்டாரு, ஹெல்ப் பண்ண வேலைக்கு வந்தேன், இப்போ இங்கேயே என்னை பிடிச்சி வைக்க பார்க்குறாங்க சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு பேசி முடிச்சுட்டு வெளியே போகும்போது இந்த டோரில் பார்த்தீங்கன்னா 1969 போட்டிருக்கு. இது ஃபைனல் டெஸ்டினேஷன் 1 ஃப்ரான்ச்சைஸ் ஃபவுண்டர் கிரியேட்டர் ரைட்டர் ஜெஃப்ரி ரெட்டிக் பர்த் இயர் தான் அது. அவரோட ரெஃபரன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ ஷாப் க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ண உடனே டெத்து கிரீம் ரிப்பர் ரெஃபரன்ஸாக தாய் காட்டுறாங்க. அவனுக்கு சாவு நெருங்குது, சாவு போகிறான்னு. நெக்ஸ்ட் இந்த ஷாட்டில் டேஞ்சர் சைன் காட்டுறாங்க. இந்த கேனில் இருக்க லிக்விட் யூஸ் பண்ணி ஷாப்பை க்ளீன் பண்ணுறான். இந்த லிக்விட் பெட்ரோல் மாதிரி ஆல்கஹால் தன்மை உடையது, ஆனால் ஈஸியாக இது பற்றிக்கும். அப்புறம் ஃபேன் போடுறான். ஃபேன் பக்கத்தில் டிசைன் செயின் மாதிரி தொங்குது ஒன்று. ஃபேன் இருக்க அந்த செயினில் உராசுது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயின் லூஸ் ஆகுது. அவன் அப்பா ஞாபகத்தில் ஃபோன் எடுத்து அப்பா ஃபோட்டோவை பார்க்குறான். ஃபீல் ஆகி அவன் ஃபோனில் சேட் சாங் ஒன்று போடுறான். அந்த சாங் பிளே லிஸ்ட்டு எரிக் சேட் லிஸ்ட்டு சாங்னு போட்டிருக்கு. அதில் அப்போ தான் தெரியுது இவனோட பேர் எரிக்னு. இவன் ஃபுல் நேம் வந்து டெரிக் டிக்கன்ஸ். சாங் போட்ட உடனே டெத்தாயை காட்டுறாங்க. அதோட தலை வந்து தலையாட்டு பொம்மை மாரி ஆடுது, வாடா ரசாவான்னு. எரிக் இப்போ லெஃப்ட் ஆர்மில் அவன் அப்பா நேம டேட்னு ஒரு டேட்டை போடுறான். போட்டுன்னு இருக்கும்போது ஸ்பீக்கர் வைப்ரேஷனில் டெத்தோட பொம்மையை காட்டுறாங்க. அது இப்போ கரெக்டாக கீழே விழுது. அதுவும் கரெக்டாக ஹியூமன் டாய் மேலேயே விழுது. ரெஃபரன்ஸு டெத்தை ஆளை கொள்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே செயின் ரியாக்ஷனில் கடைசியாக கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிரும். அந்த கிளாஸ் எடுக்க எரிக் சேரை தள்ளி விட்டு ஏஞ்சிக்கும் போது அந்த சேர் வந்து இந்த லிக்விட் கேனை இடித்து அந்த லிக்விட் கீழே தர ஃபுல்லாக ஊற்றிக்கும். அப்போ கரெக்டாக ஃபேன் பக்கத்தில் தொங்கினு இருந்த செயின் ஃபேனில் மாட்டி முனையில் இருந்த கொக்கி பின் மூக்கில் இருந்த நோஸ் பின்னில் மாட்டிக்கும். செயின் ஃபேனில் சுற்றி டைட் பண்ண எரிக் சேரில் இருந்து டேபிள் மேலே ஏறும்போது சேர் தட்டி பக்கத்தில் லேம்ப் லிக்விட் மேலே விழுந்து அப்படியே ஃபயர் ஃபோரில் பற்றிக்குது. டேபிள் கிளாஸ் உடஞ்சி கீழே நெருப்பு மேலே விழுந்து இவன் எரியும் போது டைட்டில் போடுறாங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் த பெட் லைன்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது படத்தில் ஒரு இல்யூஷன் இல்லைனா ட்ரீமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. டைட்டிலுக்கு ஏற்ற மாரி இப்போ எரிக்கோட அப்பா டெத்துக்கு அப்புறம் டெத்து இவனை தேடி வந்திருக்கும். இவனுக்கு அப்புறம் எரிக் ஃபேமிலி பிளட் லைனை தேடி அப்படியே போகும். படத்தோட ஒன்லைன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிற நம்ம ப்ரோட்டகனிஸ்ட்டுக்கு நடக்க போகுதுன்னா முன்னாடியே கனவாக வரும். அதில் இவங்க ஃபேமிலி வந்து சாவரா மாரியும் அதுதான் இவனுக்கு அடிக்கடி கனவாக வருது. அதை தடுக்க இவன் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அந்த நடக்க போகிற சம்பவத்தை தடுக்கக்கூடிய ஆளை கண்டுபிடிச்சி அது நடக்கக்கூடிய சம்பவத்தை தடுத்தானா இல்லையா தான் இந்த படத்தோட கதை. ட்ரெய்லர்ஸின் குவாலிட்டி எல்லாம் சூப்பராகவே இருந்தது. நம்ம படத்தை பார்த்து இன்னொட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி கைஸ், பாய்.